எக்கு சாப்பிட்டா ப்ளோட் ஆகுது, சிக்கன் சாப்பிட்டா இன்டைஜஷன் ஆகுது, இல்லை தால் ஏதாவது பயிர் வகைகள் எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப கேஸ் ட்ரபிள் ஆகுது. ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் எனக்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட், சடனாக நம்ம ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம பாடி அடாப்ட் பண்ணிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், பீனட் அலர்ஜி, சோய் அலர்ஜி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அவங்களோட டே லைஃப்பில் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸோடு நம்ம இதை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ப்ளோட்டிங், இன்டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸியான ஒரு ஸ்கெடியூலில் இருக்கிறப்போ ஒரே மீலில் அவங்களுக்கு தேவையான மொத்த ப்ரோட்டீனையும் எடுத்துப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஹெவினஸாக காஸ் பண்ணும். அதுக்கப்புறம் குக்கிங் மெத்தடுங்கிறது ரொம்ப புவராக ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் இதுக்கான காரணங்கள். ஸோ இதோட சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீனை எப்போவுமே நம்ம ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நேற்றுக்கு 30 கிராம் சாப்பிட்டோம்னா இன்றைக்கி 35 கிராம் 40 கிராம்னு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். தென் குக்கிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் தால்லாம் நம்ம குக் பண்ணுறப்போ நல்லா சோக் பண்ணி ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் குக்கிங் மெத்தடில் எப்போவுமே நீங்கள் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் குக் பண்ணுறப்போ ஜீரா, ஹிங், ஜிஞ்சர் இதெல்லாமே ஆட் பண்ணுவாங்க. இது உங்கள் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீனை ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்ணும். 3 மீல்ஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபைபர், ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, ஃபைபரை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களோட கட் ஹெல்த் நல்லாயிருக்கும், உங்களோட ஓவரால் டைஜஷன் நல்லாயிருக்கும்.